ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா 2023 சைனீஸ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன த 1000 ஃபேசஸ் ஆஃப் ஃபேஜியா மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மூவி ஒரு ஃபேண்டசி மூவி. கிராபிக்ஸ் எல்லாம் சூப்பராகவே பண்ணிருக்காங்க. எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்பதான் உங்களுக்கு படத்தோட முழு கதையும் புரியும். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல காட்டுக்கு நடுவுல ஒரு டீமன் ஹண்டரை காட்டுறாங்க. அவரோட 2 சிசி பிள்ளைங்களோட ஏதோ ஒரு தீய சக்தி தேடி அப்படியே போயிட்டு இருக்காரு. இங்க ஒரு தீய சக்தி இருக்கு, கண்டிப்பா அதை நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்னு பேசிட்டே போறாரு. பக்கத்துல இருந்த சிசிங்களோ ஒருவே நடுராத்திரி ஆயிடுச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இன்னைக்கு நம்ம இந்த டீமனை பிடிச்சிட்டு தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல குருவோட கண்ணு அப்படியே சிவப்பு கலர்ல மாறுது. அவருக்கு மட்டும் அந்த டீமன் போறது தெரியுது. அந்த டீமன் அங்க ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போய் பூந்துருது. உடனே குருவும் சிசிங்க 2 பேரும் அந்த டீமன் பூந்து அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள வந்து பார்த்தா அது வீடே கிடையாது. அந்த தீய சக்தியோட ஒரு மர்ம கோட்டையா தான் இருக்கு. அங்க நிறைய கேண்டில்ஸ் எல்லாம் ஏத்தி வச்சிருக்கு. ஒரே புகை மூட்டமாவும் இருக்கு. அதே டைம்ல அவங்க உள்ள பூந்து வந்த அந்த கதவும் மறைஞ்சிருது. இவங்க 3 பேரும் இதுக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. ஆப்போசிட்ல பார்த்தா நிறைய அழகழகா பொண்ணுங்களா உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நடுவுல சிவப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கு. அதுதான் புகையா மாறக்கூடிய டீமன். இதை பிடிக்கிறதுக்காக தான் குருதேவர் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்த அவர் நிறைய மதத்தை சொல்லிட்டு இருக்காரு. அந்த அழகான பொண்ணுங்கெல்லாம் அப்படியே வந்து 2 சிசிங்களையும் மயக்கிறாங்க. அவங்களும் பார்த்து ஜொல்லு ஊத்திட்டு அது கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்காங்க. ஆனா குரு மட்டும் கண்ட்ரோலா மந்திரத்தை சொல்லிட்டே இருக்காரு. அந்த குருவையும் வந்து நிறைய பேர் மயக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் கண்ட்ரோலா இருந்துட்டு மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 2 சிசிய பிள்ளைகிட்டும் இவங்களோட உண்மையான முகத்தை எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை போறாரு. அந்த சுத்தி இருந்த டீமன்கள் அப்படியே பறந்து போய் இடத்துல உழுவுதுங்க. பார்த்தா அதுங்களா அப்படியே வயசான ஆன்டிங்க மாதிரி இருக்கு. அதுங்கெல்லாம் வயசான ஆன்டியா இருக்கிறத பார்த்தோன்னே சிசிங்க எல்லாம் ஐயோ வட போச்சு அப்படின்னு புலம்புறானுங்க. அந்த டீமன் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ண வருது. அப்ப குருதேவர் மந்திரத்தெல்லாம் சொல்லி கையில இருந்து அப்படியே நூல் மாதிரி விடுறாரு. அந்த நூல்லாம் போயிட்டு எல்லா டீமனையும் லாக் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் மந்திரத்தை போட்டு அந்த நூல் எல்லாம் ஃபுல்லா நெருப்பிடிக்க வச்சிருக்காரு. அந்த டீமன் எல்லாம் அப்படியே நெருப்புல எரிஞ்சு பொசுங்கி சாம்பல் ஆயிடுது. அந்த இடத்துல அந்த மெயினா புகையா மாறக்கூடிய டீமன் மட்டும் எஸ்கேப் ஆயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஏர்ல வந்து நின்று இவங்க மேல நிறைய கல்லெல்லாம் தூக்கி அடிக்குது. கையில வச்சிருந்த சின்ன மணியை குருதேவர் அப்படியே ரொம்ப பெருசா மாத்தி அதை வச்சு அதை எல்லாத்தையும் தடுத்துறாரு. அதுக்கப்புறம் குருதேவருக்கும் அந்த டீமனுக்கும் செமையா சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல குருதேவர் கையில அந்த கத்தி புடிங்கிட்டு போய் இடத்துல சொருவிடுது. அப்புறம் ஏர்ல போயிட்டு இவங்க அட்டாக் பண்ணலான்னு வருது. அப்ப பக்கத்துல இருக்கிற சிசியங்கிட்ட 2 மணியை வாங்கி அதுல மந்திரத்தை போட்டு பெரிய மணியை மாத்தி அப்படியே தூக்கி ஏர்ல போறாரு. அந்த 2 மணிக்கு நடுவுல அந்த டீமன் அப்படியே லாக் பண்ணிடுறாரு. அந்த டீமன் வெளியே வரதுக்கு அப்படியே போராடுது. அந்த மணியெல்லாம் அப்படியே ஒடுங்குது. ஒரு கட்டத்துல அந்த மணி வெடிச்சு சேருது. பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பாம்பா வந்து நிக்குது. உடனே குருதேவ் அடிச்சு தூக்கி அப்படியே ஏர்ல போட்டு வாயில அப்படியே முழுங்கிருது. இதை பார்த்தா சிசிங்களோ பதறி ஓடுறானுங்க. அதுல ஒரு சிசியனை மட்டும் பிடிச்சி முழுங்கிருது. இன்னொரு சிசியன் எஸ்கேப் ஆகி ஏதோ ஒரு குகைமா இருக்கு, அதுக்குள்ள போய் பூந்துடுறான். அந்த குகைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சிசியன் இது என்ன இடம் அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு இருக்கான். இதுவும் தீசத்திங்களோட இடமா தான் இருக்கு. அந்த பாம்பு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வருது. அந்த இடத்துல புதுசா இன்னொரு டீமனும் வந்து நிக்கிறான். இவங்க எல்லாம் நிக்கிறதுக்கு முன்னாடி சிவப்பு கலர் சின்னதா ஒரு கட்டடமா இருக்கு. அதுக்குள்ள இருந்து இந்த சிசியனோட ஆத்மாவை மட்டும் ஒரு சக்தி பிடிச்சி அப்படியே உறிஞ்சு இழுத்துருது. அது இழுத்ததுக்கு அப்புறம் அந்த கட்டடத்துல இருந்து ஒரு கை மட்டும் உடச்சிட்டு வெளியே வருது. இவன் தான் நம்ம படத்தோட மெயின் வில்லன். இத்தனை நாளா இதுக்குள்ளதான் இவனை கொண்டு புதைச்சு வச்சிருப்பாங்க. இப்ப இந்த ஆத்மாவை இழுத்ததுனால இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உயிர் ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த 2 டீமனுங்களோ உங்களோட புது உலகத்துக்காக உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வெளியே வந்த கையே ஒரு வித்தியாசமா ஒரு சத்தத்தை எழுப்புது. அது அப்படியே உலகம் ஃபுல்லா வேவ்ஸா எல்லா மூளைக்குமே போகுது. அடுத்து அந்த தீய சக்தி ஸ்ப்ரெட் பண்ண வேவ்ஸை கேட்டோன்னே 3 பேர் ஒரு இடத்துல கூடுறாங்க. ஒரு லேடி 2 ஜென். நீங்க கூடுற அந்த இடத்துக்கு பேரு குயின் செக்டார். அந்த லேடி கையில ரவுண்டா ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அதை தேய்க்கிறாங்க. அதுல இருந்து நிறைய எழுத்தெல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு ஆப்போசிட் ஒரு முத்திரை ஒன்று இருக்கு. அது பேர் ஆரக்கிள் ஸ்கிரிப்ட். இதை வச்சு உலகத்தோட நீதியவே மாத்திர முடியும். எதிர்காலத்துக்கு போய் இது வேணாலும் பண்ணலாம், இல்ல கடந்த காலத்துக்கு போய் நம்ம இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். இதைத்தான் இவங்க 3 பேர் பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்ப வந்திருக்க தீய சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, அதை அழிக்கிறதுக்கான வழியை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி மக்களுக்கு அவனால ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயின் யாருன்னா இந்த லேடியோட பொண்ணு தான். அதுக்கப்புறம் 3 பேர் முடிவு பண்ணி ஹீரோயினே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோயின் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா நமக்குன்னு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நீ ஃபாலோ பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் மனசங்களுக்கு நீ உதவவே கூடாது. அவங்க விதிப்படி என்ன நடக்குதோ அதை அப்படியே நடக்க விட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த கிராமத்துக்கு வந்துடுறாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களும் அவங்க ஊருக்கு மத்தியில ஒரு மரம் இருக்கும். அந்த புனிதமான மரத்தை தான் சாமி மாதிரி கும்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி தான் இப்ப ஹீரோட அப்பாவும் சாமி கும்பிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. முதல்ல கூடையெல்லாம் நிறைய தூக்கிட்டு போறாங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் தொழிலை இவங்க அப்பா நிறைய கூடையெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. அது ஊருக்குள்ள கொண்டு போய் வித்துட்டு காசாக்கிட்டு வரதான் என் வேலையை. அப்ப அந்த ஊரோட நாட்டு வைத்தியம்மா வராங்க. அவங்க கிட்ட போயிட்டு இவங்களே பெருமையா பேசிட்டு இருக்கான். எதுக்காகனா இவங்க இருந்து காசு வாங்குறதுக்கு தான். எதுக்காக இவனுக்கு காசு தேவைப்படும்னா இவங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, அதை எப்படியே சரி செஞ்சலாம் அப்படின்ட்டு தான். இந்த நாட்டு வைத்தியம்மாவோ எவ்வளவு முயற்சி பண்ணிருப்பாங்க அவங்க அப்பாவுக்கு கண்ணு வரைக்கிறதுக்கு. ஆனா அவங்களால முடியாம போயிருக்கும். அதனால அவங்க அப்பாவை டவுன் சைட்ல கூட்டு போயிட்டு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்காக தான் அந்த நாட்டு வைத்தியம்மாட்டையும் காசு கேட்கறான். அவங்களும் கொஞ்சமா காசு கொடுக்குறாங்க. ஹீரோ காசை வாங்கிட்டு பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த ஊரை சேர்ந்த 3 பேர் தான் அந்த இடத்துல காட்டுறாங்க.
இவங்க யாருன்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் வட்டிக்கு காசு தரதே இவங்க 3 பேர் தான். அவங்க கிட்ட இப்ப ஒரு லேடி குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு, ஐயா என் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, உயிர் போற சூழ்நிலையில இருக்கா, கொஞ்சம் காசை கொடுத்து உதவி பண்ணுங்க, நான் எப்படியாச்சும் அந்த காசை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த 3 பேரும் இந்த லேடி கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து ஹீரோயின் இதை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சக்தியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா அவங்களுக்கு சொன்ன ரூல்ஸ் ஞாபகம் வருது. எந்த மனசங்களுக்கு உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது. உடனே ஹீரோயின் அமைதியாயிராங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அந்த வைத்திய அம்மா கொடுத்த காசை கொடுத்துட்டு, இதை வச்சு உங்க குழந்தைக்கு வைத்தியம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த 3 பேரும் செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஹீரோ அடிக்க வராங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்ப என் பவரை ஃபுல்லா காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வித்தா காட்ட போறோம் அப்படின்னு நினைச்சா உண்மையாலுமே அவங்க கையில ஏதோ பவர் கிரியேட் ஆகுது. சரி இதை வச்சு அவங்க 3 பேர் அடிச்சு துவம்சம் பண்ணிடும் அப்படின்னு நினைச்சா இடத்த காலி பண்ணிடா கைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அதை சத்தி வச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஓடி போனவன் நேரா போய் கடைக்குள்ள தான் பொத்துன்னு விழுவான். அதுக்கப்புறம் அங்க இருந்து எந்திரிச்சுட்டு இப்ப பாருங்க என் பவரை மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கை நீட்டுறான். நேரா போய் மூங்கில எல்லாம் முட்டி பொத்துன்னு அதே இடத்துல விழுந்துறான். கரெக்டா இந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பா வந்துறாரு. இதை பார்த்துட்டு இந்த 3 பேரும் செம டென்ஷன் ஆயிட்டு, ஏன்டா எங்களை ஏமாத்தவா ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து அவன் அடிக்க வராங்க. அவங்க அப்பா மேல அடி விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அடியெல்லாம் வாங்கிக்கிறான். இதை தூரத்துல ஹீரோயின் பார்த்துட்டு அவங்க சக்தி இப்ப யூஸ் பண்றாங்க. அப்படியே 3 பேரும் பறந்து போய் தெரிச்சு விடுறாங்க ஒரு இடத்துல. இதை பார்த்த ஹீரோ நமக்கு இவ்வளவு சக்தியா அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறான். ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவன் தலையில ஒரு தண்ணி தொட்டி வச்சு நின்றுட்டு இருக்கான். எதுக்காகனா இவங்க அப்பா அவன் பவர் அங்க யூஸ் பண்ணதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாரு. ஆனா பவர் யூஸ் பண்ணது என்னமோ ஹீரோயின் தான். ஆனா இவன் யூஸ் பண்ண மாதிரி இவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்காரு. இவனுக்கு உண்மையாலுமே ஏதோ பவர் இருக்க மாட்டிருக்கு. அது வெளிவந்தா இவங்க பையனோட உயிருக்கு ஆபத்தாயிடும் அப்படின்றதுக்காக இவங்க அப்பா அது வெளியே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீரோட அப்பா சொல்றதெல்லாம் கேட்ட ஹீரோ என்னால அந்த சக்தியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்பா அப்படிங்கிறான். ஹீரோட அப்பா கூட பின்னிட்டு இருக்காரு. அப்ப கையில வச்சுக்கிற மூங்கில அப்படியே சரன்னு விடுறாரு. அவன் மேல வந்து அடி சளீர்னு விழுவுது. உடனே தலையில இருக்கிற தண்ணி தொட்டி எல்லாம் போட்டு பொத்துன அதே இடத்துல விழுந்துடுறான். அவங்க அப்பா எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்றீங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு கண் பார்வை வர வைக்கிறதுக்கு தானே, அதை இனிமேட்டு வர வைக்க முடியாது, நான் இனிமேட்டு பார்த்து என்னதான் பண்ண போறேன் அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோ கண்டிப்பா உங்களுக்கு நான் கண் பார்வை வர வைப்பேன், நான் பாக்குற உலகத்தை கண்டிப்பா நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு புது வைத்தியர் வராரு. இதுக்கான தீர்வை சொல்லுவாரு, நான் அவரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ் ஆயிடுறான். ஹீரோ கிளம்பி அந்த புது வைத்தியரை போய் பாக்குறான். பார்த்து பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த வைத்தியர் என்னாலே உங்க அப்பாவுக்கு கண்ணை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஹீரோ அப்படியே சோகமா கிளம்புறான். அப்ப அவரு ஆனா இன்னொரு வழி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் வந்து உட்காந்து கேட்கறான் என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு. மூங்கில் காடுக்கு நடுவுல ஒரு இடம் இருக்கு, அங்க போனா உங்க அப்பாவுக்கு கண்ணு கிடைக்கிறதுக்கான வழி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து அந்த மூங்கில் காடை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஏதோ ஒரு டீமனை தான் தேடிட்டு வராங்க. எந்த டீமன்னா ஸ்டார்டிங்ல புகை டீமன் ஒன்று இருக்கும்ல, அந்த மாஸ்டர் 2 சிசி பிள்ளைங்களை கூட பாம்பா மாதிரி கொள்ளுவாங்களே அந்த டீமனை தான் தேடிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அவ ஹீரோயின் கண்ணில் மாட்டாம அப்படியே மறைஞ்சு போய்கிட்டே இருக்கா. ஒரு இடத்துல நிறைய ரத்தம் எல்லாம் சொட்டி கிடக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப பின்னாடி இருந்து எலும்பு அவன் அனுப்புறா. ஹீரோயினுக்கு அதை வர சத்தம் கேட்டோடனே கத்தி எடுத்து தடுத்துறாங்க. அவன் அங்க இருந்து மறுபடியும் மறைஞ்சிடறான். ஹீரோயினுக்கு அப்புறம் கண்ணை மூடி கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க அவ எங்க இருக்கு அப்படிங்கறத. ஒரு இடத்துல இருக்கிறது தெரிஞ்சது. ஹீரோயினோட கத்தி அப்படியே சுத்தி விடுறாங்க. அந்த கத்தி அப்படியே சுத்திக்கிட்டே போயிட்டு மறுபடியும் ஹீரோயின் கையிலே வந்தது. பார்த்தா அந்த கத்தி நுனியில அவளோட ரத்தம் இருக்கு. பின்னாடி அந்த டீமன் வந்து பொத்துன்னு உழுவுது. ஹீரோயின் அட்டாக் பண்ணான்னு போறாங்க. அதுக்கப்புறம் அவ தொடமேல இருக்க துணி எடுத்து காமிச்சு ஹீரோயினை மயக்க ட்ரை பண்றா. இதை பார்த்தா ஹீரோயினுக்கு அப்படியே சிரிப்பு வந்துருது. எங்க இருந்தோ ஹீரோக்கு பொதிர்னு வந்து தொடை பக்கமாவே விழுவுறான். உடனே அவன் கண்ணை முடிச்சுட்டு ஐயோ நான் எதையும் பாக்கலீங்க அப்படிங்கிறான். அந்த டீமன் ஹீரோ கிட்ட நடிக்க ஆரம்பிக்குது. அவ என்னை கொல்ல பாக்குறா, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி ஹீரோயின் பக்கம் நிக்கிறான். அப்ப பின்னாடி அந்த டீமன் ஓங்கி ஒரு உதவிடுது. ஹீரோ அப்படியே பறந்துட்டு போய் ஹீரோயின் மேல விழுவு போறான். ஹீரோயின் ஒரு வழியா காப்பாத்திடுறாங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த டீமன் நிறைய எலும்பு அனுப்புது ஹீரோவையும் ஹீரோயினையும் கொல்றதுக்கு. ஹீரோயின் கத்தி எடுத்து எல்லா எலும்பையும் தடுத்துட்டு இருக்காங்க. ஒரு எலும்பு மட்டும் மிஸ் ஆகி அவங்க நெஞ்சிலேயே வந்து குத்திடுது. ஹீரோ உடனே ஹீரோயின் அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு அவன் பவரை யூஸ் பண்ணி வேகமா அங்க வந்து ஹீரோயினை தூக்கிட்டு கிளம்பிடுறான். டீமன் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஹீரோ அங்க இருந்து காணாம போயிட்டான். இதை பார்த்த டீமனோ எங்க அவங்க 2 பேரும் போனாங்க, எங்க போய் தேடுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கு. பார்த்தா ஹீரோ கொண்டு கூட அங்கதான் கிடக்கு. அதுல அவனோட அடையாளம் கரெக்டா இருக்கு. சரி அங்க போய் அவளை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுது. ஹீரோயினா இங்க ஒரு நாட்டு வைத்தியம்மா கிட்ட தான் தூக்கிட்டு வரான். எப்படியாச்சும் இவளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த அம்மா அந்த நெஞ்சில குத்தி இருக்க அந்த எலும்பை எடுத்து பாக்குறாங்க. அதுல விஷம் இருக்கிறத இவங்க கண்டுபிடிச்சாங்க. இது ரொம்ப கொடிய விஷமா இருக்கு, இதுக்கான மருந்து இப்ப என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ எப்படி காப்பாத்துது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அந்த இடத்துல இருக்கிற விஷத்தை ஃபுல்லா உறிஞ்சி துப்புனா மட்டும் தான் முடியும், என்னால அது முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ அப்ப நான் மட்டும் எப்படி துப்புறது, அது எந்த இடத்துல குத்தி இருக்குன்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். வேற வழியே கிடையாது, நீ தான் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஹீரோ நீ மன்னிச்சுக்கமா, என்னை காப்பாத்த வந்ததுனாலதான் உனக்கு இப்படி நடந்துருச்சு, வேற வழி இல்லாம தான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருக்கிற விஷத்தை ஃபுல்லா உறிஞ்சி துப்பிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் தெரிய ஆரம்பிக்குது. கடைசியா கொஞ்சம் விஷம் இருக்கு, அது உரியலான்னு போறான். கரெக்டா மயக்கம் தெரிஞ்ச ஹீரோயின் அவனை ஓங்கி ஒரு உதவி விடுறாங்க. அவன் பறந்து போய் விடுறான். அதுக்கப்புறம் கத்தி எடுத்துட்டு அவனை அட்டாக் பண்ண வராங்க. அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தான் நெத்தியில பத்தெல்லாம் போட்டு அவங்களை பார்த்துட்டு இருக்கான். அதே டைம்ல அந்த புகை டீமனை காட்டுறாங்க. அந்த குகைக்குள்ள மெயின் டீமன் முன்னாடி மண்டி போட்டு என்னை மன்னிச்சிருங்க, ஒரே டைம்ல குயின் செக்டாரை சேர்ந்த 2 பேரை நீ அட்டாக் பண்ணதுனால என்னால சமாளிக்கவே முடியல, உயிர் பொழைச்சா போதுன்னு தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மெயின் டீமனோ பரவாயில்ல, நீ எனக்காக நிறைய விஷயத்த செஞ்சு கொடுத்துருக்க, உனக்கு இப்ப நிறைய சக்திகளை தரேன், அது மூலியமா உடம்புலையும் போயிடும், உனக்கு புது சக்திகளும் கிடைக்கும், இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. அவளும் நம்பி பக்கத்துல போய் மண்டி போட்டு நிக்கிறா. அந்த கையில வந்து நிறைய சக்திகள் எல்லாம் கொடுக்குது. ஒரு கட்டத்துல உடம்புக்கு மொத்த சக்தி அப்படி இழுக்க ஆரம்பிக்குது. அதோட கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு ஃபைனலா அவளை அப்படியே குட்டியா ஒரு பாம்பா மாத்தி அவன் கையிலேயே வச்சுக்கிறான். இதை பக்கத்துல இருந்து இன்னொரு டீமன் பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் மெயின் டீமன் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அமைதியா நின்றுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ஹீரோயினை காட்டுறாங்க. மயக்கத்துல வந்து கண்ணு முழிச்சிடறாங்க.
ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் எந்திரிச்சு வெளியே வராங்க. அந்த இடத்துல தான் ஹீரோ அப்படியே தூங்கிட்டு இருக்கான். தூக்கத்திலேயே ஹீரோயினை நினைச்சு உளறிட்டு இருக்கான். இதை பார்த்தா ஹீரோயினுக்கு அவன் மேல ஒரு ஃபீலிங் வந்துருது. உடனே ஷர்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் மனசுல எடுத்து தூக்கி போடுறாங்க. அவன் அப்படியே குதிச்சு ஹீரோட ஷர்ட்ல போய் மறைஞ்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த இடத்துக்கு வைத்தியம்மா வந்து தட்டி எழுப்புறாங்க. எதிர்த்து எங்க அவ சரியாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டே அவெல்லாம் வெடிஞ்சோனே கிளம்பிட்டடா, ஃபர்ஸ்ட் நீங்க இருந்து இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ வெளியே போயிட்டு அவளை சுத்தி தேடி பாக்குறான். எந்த இடத்துல தேடினாலும் ஹீரோயின் இல்ல. அடுத்து ஹீரோயினை காட்டுறாங்க. குயின் செக்டாருக்கு போயிட்டு இங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டா ஹீரோனோட அம்மாவை டென்ஷன் ஆயிட்டு நான் என்ன சொல்லி அனுப்பிச்சேன், எக்காரணத்தை கொண்டு மனசுங்களுக்கு உதவக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் அவங்களுக்கு அடிப்பட்ட விஷயத்த எங்க அம்மாட்ட சொல்லவே இல்லை. அவங்க அம்மா நம்மளோட முழு டீமும் நம்ம கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இவங்க டீம்ல வான் லீமோ அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருப்பாரு. அவருக்கு ஒரு பவர் இருக்கும், ஃபிளையிங் ஸ்வாட் பவர்னு ஒன்று இருக்கும். அந்த பவர் இல்லாதனாலதான் இவங்க அம்மா இப்ப நம்ம கூட முழு டீம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா ஹீரோயினோட உயிரை ரிஸ்க்ல எடுக்க முடியாது, வேற யாராச்சும் போய் தான் ஊருக்குள்ள விசாரிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பக்கத்துல அந்த வெள்ளை கலர்ல ஒரு மாஸ்டர் கார்ல அவர் கொக்கா கூட மாறுவாரு. நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கா மாதிரி அங்க இருந்து பறந்து போயிடுறாரு. அடுத்து ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. அவங்க அப்பா உட்காந்து கூட பின்னிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த சின்ன வெளில வந்துடுறான். வந்தவன் கஸ்டமர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அப்பா என்ன கூட வேணுங்க, எங்க கிட்ட எல்லா கூடையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட வில்லனும் எனக்கு எந்த கூடையும் வேண்டாம், உன் பையன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இதை கேட்ட அவங்க அப்பாக்கோ வந்திருக்கிறது ஏதோ தீய சதி தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு கையில மூங்கில் பின்னிட்டு இருக்காரு. அந்த மூங்கில் அப்படியே தூக்கி வீசுறாரு. அதுல இருந்து அப்படியே எகிரி அவன் ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிடுறான். உடனே என்ன பெருசு கண்ணே தெளினாலும் அப்படியே அக்யூரேட்டா அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா நிறைய பவர்ல யூஸ் பண்ணி அவனை கரெக்டா அடிக்கிறாரு. கண்ணே தெளினாலும் ஒரு கட்டத்துல அவன் எகிரி வந்து அப்படியே நெஞ்சிலே ஒரு அடி விடுறான். அப்படியே வாயிலிருந்து ரத்தம் கக்கிட்டு அப்படியே எகிரி போய் ஒரு இடத்துல விழுறாரு. அதுக்கப்புறம் என்ன பெருசு உங்ககிட்ட இருந்து அந்த ஃபிளையிங் ஸ்வாட் பவர் உங்ககிட்ட இருந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தையே காட்டுறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அந்த வான் லீமோ, அதுவே வந்து ஹீரோட அப்பா தான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா இங்க இருந்து அவன் தூக்கிட்டு போயிடறான். அடுத்து ஹீரோயினை காட்டுறாங்க. அவ வீட்டுல அந்த பேப்பர் பொம்மையை வச்சுக்கிட்டு ஹீரோ மேல இருக்கிற லவ் எல்லாம் அப்படியே சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவை பாக்குறப்பே ஹீரோயினுக்கு ஒரு லவ் ஃபீலிங் வந்திருக்கும். அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. அவ வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா வீட்டுக்கு இருக்கிற எல்லா பொருளும் உடஞ்சு அப்படியே செதறி கிடக்கு. இதை பார்த்தா அவன் பதறி போயிட்டு அப்பாக்கு என்ன ஆச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடி பாக்குறான். அவங்க அப்பாவை எங்கேயுமே காணோம். ஒரு இடத்துல ஒரு பேப்பர் ஒட்டி இருக்கு. அந்த பேப்பரை எடுத்து பாக்குறான். அதுல ஒரு இடத்துக்கு வரதுக்கான மேப் வரைஞ்சிருக்கு. அதுக்கு கீழே உங்க அப்பா உனக்கு உயிரோட வேணும்னா நாங்க உறைஞ்சிருக்க இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. அந்த மேப்பை எடுத்துக்கிட்டு அந்த மேப்ல போட்டிருக்க இடத்துக்கு போயிடுறான். அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு வீடு இருக்கு. அங்க ஒரு சின்ன கதவும் இருக்கு. இது எந்த இடம்னா ஸ்டார்டிங்ல அந்த புகை டீம்ல பிடிக்கிறதுக்கு மாஸ்டர் அண்ட் ஷிஷிங் எல்லாம் போயிருப்பாங்களா அந்த இடம் தான் இது. அந்த கதவை திறந்துட்டு உள்ள போறான். டைரக்டா ஹீரோவை அந்த மெயின் வில்ல இருக்கிற குகைக்கே கொண்டு போய் விட்டுருது. பார்த்தா அந்த இடத்துல தான் எங்க அப்பா இருக்கிறாரு. அவங்க அப்பாவை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறான். நடுவுல 3 பேர் கத்தி வச்சுட்டு வந்து நிக்கிறாங்க. அவங்க அப்பாவை கூப்பிட்டே இருக்காங்க. அவங்க அப்பா எந்த அசைவுமே இல்லாம உட்காந்துட்டு இருக்காரு. எதனால அப்படி உட்காந்துட்டு இருப்பாருன்னா அவர் தலைக்கு பின்னாடி ஒரு மந்திரம் போட்ட பேப்பர் ஒட்டிருக்கானுங்க. அதனாலதான் அவர் எந்த அசைவும் இல்லாம அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஸ்டார்டிங்ல ஒரு புதுசா ஒரு வைத்தியர் வந்திருக்காரு. அவரை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போகல. அவர் கூட உங்க அப்பாக்கு கண்ணு கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லுவார்ல, அவரு தான் இந்த இடத்துக்கு வராரு. இவரும் அந்த வில்லனோட ஆளு தான். இவங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வரவே வச்சிருக்காங்க. வந்தவர் நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நான் என்ன உதவி பண்றது, நானே ஒரு சாதாரண கூட தைக்கிறவரோட பையன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உன்னால மட்டும் தான் இந்த உதவியை பண்ண முடியும். குயின் செக்டார்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு முத்திரை இருக்கு. அதை வச்சு உலகத்தோட காலநிலைகளையே மாத்த முடியும். அங்க போயிட்டு நான் சொல்ற விஷயத்த நீ பண்ணணும். அங்க நிறைய பாதுகாப்பெல்லாம் இருக்கும். அதை சுத்தி ஒரு பாதுகாப்பாரணும் அமைச்சிருப்பாங்க. அதை உன்னால மட்டும் தான் உடைக்க முடியும். உன்னோட சக்தி வச்சு தான் உடைக்க முடியும். அங்க போயிட்டு அந்த காலநிலையை நீங்க ரிவர்ஸ்ல திருப்பி விட்டுறணும். இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்க அப்பாவுக்கு கண்ணு கிடைச்சிடும். உங்க அப்பாவையும் நான் உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு அந்த வைத்தியர் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாரு. அடுத்து ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஹீரோட உடம்புக்குள்ள ஒரு பேப்பர் மனசுல நினைச்சாங்கல்ல, அவங்க வந்து ஹீரோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்துக்கு கிளம்பிடுறாங்க. ஹீரோ அந்த மூங்கில் காட்டுக்குள்ளதான் அப்படியே மயக்கமா கிடப்பான். ஹீரோயின் அங்க வந்து அவனை தூக்கிட்டு அவங்க பெட்ரூம்க்கே கொண்டு வந்துடுறாங்க. ஒரு மந்திரத்தை போடுறாங்க. அவன் முடிச்சிடறான். முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு என்ன சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கான். சத்தம் போடாத, குயின் செக்டாருக்குள்ள வெளியாளுங்க வரதுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நீங்களா அப்ப தேவதைகளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்படியே பேசிட்டே இருக்கான். அப்ப அவங்க அம்மா வர மாதிரி சத்தம் கேக்குது. அமைதியாருன்னு சொல்றாங்க. அவன் பேசிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு மந்திரத்தை போட்டு வாயை லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மந்திரத்தை போட்டு அவன் அசைய முடியாம அப்படியே பெட்ல படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் வச்சு அவனை மூடி விட்டுட்டு கொசுவலை எல்லாம் பெட்ல சுத்தி எடுத்து விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு இடத்துல அமைதியா நல்ல பிளேட்டா உட்காந்துக்கிறாங்க. உள்ள வந்து அவங்க அம்மா வெளியாட்கள் வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, உனக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லம்மா இங்க வெளியாட்கள்லாம் யாரும் வரல, நான் தான் இங்க வந்து மந்திரத்தை எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பெட் பக்கம் யாரும் இருக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெட் பக்கம் பார்க்கலான்னு போறாங்க. சார் ஹீரோயின் அங்க போய் பெட் மேல உட்காந்துட்டு இங்கெல்லாம் யாரும் கிடையாதுமா, நான் மட்டும் தான் இருக்கேன், சொன்னா நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே ஹீரோயினோட அம்மா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கொசுவலை எல்லாம் விளக்கிட்டு உள்ள போயிட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. ஹீரோயின் ஏதோ சேட்டை பண்றா அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு தான் அவங்க போற மாதிரி போயிட்டு அப்படியே வந்து 2 பேத்தையும் கையங்கலமா பிடிச்சிடுறாங்க. அடுத்து ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. ஹீரோ கிட்டையும் ஹீரோயினிட்டி விசாரிச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக வெளியாட்களை குயின் செக்டாருக்குள்ள கூட்டிட்டு வந்த, வெளியாட்களை எல்லாம் குயின் செக்டாருக்குள்ள கூட்டிட்டு வரக்கூடாதுங்கிற விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் நடந்த விஷயத்தையே சொல்றாங்க. கிராமத்துக்கு விசாரிக்க போயிருந்தப்ப அங்க புகை டீம்னு என்னை அட்டாக் பண்ணிச்சு. அதுல நிறைய அடியும் பட்டு இருந்துச்சு. இவன் தான் என்னை காப்பாத்தினா. வரும்போது இவன் ஷர்ட்டுக்குள்ள அந்த பேப்பர் பொம்மையை வச்சுட்டு வந்திருந்தேன். அதுதான் என் உயிருக்கு ஆபத்துங்கிற விஷயத்தை என்கிட்ட வந்து
சொல்லுச்சு, அதனாலதான் போய் காப்பாத்தி உனக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோயினோட அம்மாவோ என்ன உனக்கு அடிபட்டு இருந்துச்சா, ஏன் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹீரோ அந்த டீமன்கள் எங்க அப்பாவையும் தூக்கிட்டு போயிருச்சு, நீங்க தான் எப்படியாச்சும் அவங்க கிட்ட இருந்து எங்க அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதை கேட்ட ஹீரோயினோட அம்மாவை எங்கனால எல்லாம் காப்பாற்ற முடியாது, நாங்க மனசங்களுக்கு எல்லாம் உதவக்கூடாதுங்கிறத எங்களோட ஃபர்ஸ்ட் ரூல்ஸே, அவங்க விதிப்படி என்ன நடக்குதோ அதை நடக்க விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுக்கும் போது அப்படியே ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறான். பக்கத்துல அந்த ஹீரோயினோ என் உயிரை இவன் தான் காப்பாத்தினா, எப்படியாச்சும் நீங்க தான் இவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற மாஸ்டர் இவன் மேல நிறைய மந்திரத்தெல்லாம் போடாரு. வலி தாங்க முடியாம அவன் உடம்பு அப்படியே அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்குது. ஒரு கடத்துல அப்படி விட்டுறாரு, பொத்துன்னு விழுந்துறான். ஹீரோயின் தான் போயிட்டு அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அந்த மாஸ்டர் ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து என் உடம்புல அந்த ஃபிளையிங் சோட பவர் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா அவங்ககிட்ட போய் விசாரிக்கிறாங்க, எப்படி உங்க உடம்புல இந்த பவர்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா சின்ன வயசுல ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு, வானத்துல இருந்து ஒரு நெருப்பு பந்து விழுந்துச்சு, அதுல இருந்து அந்த ஒளி மூலியமா தான் உனக்கு இந்த சக்தி எல்லாம் கிடைச்சிச்சு அப்படிங்கிற விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயின் அம்மாக்கோ இது நம்ப முடியல, நம்பாம இருக்கவே முடியல. சரி என்னன்னாலும் பரவாயில்ல, இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மா கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதே இப்ப தெரியல. அடுத்து ஹீரோவோட அப்பாவை அந்த குகைக்குள்ள காட்டுறாங்க. மயக்கம் தெளிஞ்சோன்னா அவர் தப்பிச்சு வரலாம் ட்ரை பண்றாரு. பார்த்தா அவர் கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஹிட்டன் ஷீல்ட போட்டு வச்சிருக்காங்க அவரை சுத்தியுமே. அவரால் வெளியவே வர முடியல. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இவங்க அப்பா எப்படியாச்சும் காப்பாத்தலாம் ட்ரை பண்றான். சுத்தியும் ஷீல்டு இருக்க விஷயம் தெரிஞ்ச உடனே கையில கல் எடுத்து அந்த ஷீல்ட உடைக்க வரான். அந்த ஷீல்டு அப்படியே அவனை தூக்கி அடிச்சிருது. மறுபடியும் கல் எடுத்துட்டு வரான். அவங்க அப்பா அவனை தடுத்து இந்த ஷீல்டை எல்லாம் கல்ல வச்சு உடைக்க முடியாது. அதுக்கப்புறம் ஹீரோ நான் எப்படியாச்சும் உங்களை காப்பாத்த ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா அவனுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையே சொல்றாரு, நான் உன்னோட உண்மையான அப்பாவே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. என்னங்கப்பா விளையாடுறீங்களா, தலையில அடிபட்டோன்னா மூளை கலைஞர் ஏதாச்சும் இந்த மாதிரி பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னோட உண்மையான பேரு வான் லீ மோ, நான் குயின் செக்டாரை சேர்ந்தவன். 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாய முத்திரையை அபகரிக்கிறதுக்கு நிறைய தீய சக்திகள் வந்துச்சு. அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்ததுனால நாங்க வானத்துல இருந்து ஃபிளையிங் ஆர்மர் பவரை வர வச்சோம். அது பூமிக்கு வரும்போதும் கண்ட்ரோல் இல்லாம அது உங்க வீட்டு மேலேயே விழுந்துருச்சு. அப்படியே அந்த வீட்டுக்கு நீங்க எல்லாமே இறந்துட்டீங்க. அந்த இடத்துல நான் ஐயோ நான் ஒரு குடும்பத்தையும் அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு அங்க ஒரு குழந்தை அழுவுற சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா நீ எங்க உயிரோட தான் இருந்த. அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வந்துச்சு, அந்த ஃபிளையிங் ஆர்மரோட பவர் மொத்தமும் உனக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் உன்னை நான் அங்க இருந்து எடுத்துக்கிட்டு 20 வருஷமா தலைமறைவா உன்னை வளர்க்கணுங்கிறதுக்காக குயின் செக்டார் விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அந்த விபத்துல தான் எனக்கு கண்ணும் தெரியாம போச்சு, கொஞ்ச நாள் ஆகும்போது ஃபுல்லா கண்ணு தெரியாம போயிடுச்சு அப்படிங்கறது எங்க அப்பா சொல்றாரு. இதை கேட்டோன்னே ஹீரோ என்னங்கப்பா உண்மைதான் சொல்றீங்களா, நீங்க தான் என்னோட மொத்த குடும்பத்தையும் அழிச்சிங்களா அப்படியே பேசிட்டு இருக்கும்போது சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா வந்தது ஹீரோவே கிடையாது, வில்லன் தான் ஹீரோ மாதிரி உருவத்தை மாத்திட்டு வந்திருக்கான். இதை தெரிஞ்சோன்னா எங்க அப்பாவுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. இந்த உண்மை மட்டும் பயணிக்கு தெரிஞ்சுன்னா அவன் குடும்பத்தையும் நீதான் அழிச்சு அப்படிங்கிற விஷயம் அவனை வந்து காப்பாத்த வருவானா அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், வந்து காப்பாத்துறான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஹீரோட அப்பாக்கு இது கேட்டோன்னே செம டென்ஷன் ஆயிடுது. அவர் கண்ணுல இருந்து அப்படியே சக்தி மாதிரி விடுறாரு. அந்த சக்தி அந்த ஷீல பட்டு மறுபடியும் அவரையே அடிச்சு தூக்கிடுது. வில்ல அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. அவன் இன்னும் அந்த குயின் செக்டார்ல தான் இருக்கான். அந்த குயின் செக்டார்ங்கிற இடத்துக்கு ஹீரோயினோட அம்மா தான் ஹெட்டா இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு தற்காப்பு கலையை கத்துத்தாங்க, அப்பதான் அந்த தீய சக்திகிட்ட இருந்து எங்க அப்பாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்கறான். அவங்களுக்கு கத்துத்தர சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில இருந்து அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க மாஸ்டர் அவனுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றாரு. ஹீரோ ஒரு இடத்துல நிக்க சொல்லிட்டு அவர் மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு அப்படியே விரல நீட்டுறாரு. கையில இருந்து ஒரு பவர் போகுது. அப்ப அங்க பறந்து வர கோழி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுது. அப்புறம் ஹீரோவை கூப்பிட்டு நீ இதை திருப்பி நான் செஞ்சதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனும் மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு அப்படியே விரல நீட்டுறான். அவன் கையிலேயே பவர் ஆரம்பிச்சது. எதுக்கு நம்ம கோழியை ஃபீஸ் பண்ணிட்டு மாஸ்டரே ஃபீஸ் பண்ணிடும் சொல்லிட்டு மாஸ்டரோட நெஞ்சில போயிட்டு 2 விரல இடிக்கிறான். பார்த்தா விரலோட எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடுது. ஐயோ என்னோட 2 விரல இருக்கிற எலும்பெல்லாம் சல்லி சல்லியா நொறுங்கி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்தி கதறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் அவன் கை விரலுக்கெல்லாம் கட்டு போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் மறுபடியும் ஹீரோக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றாரு. மாஸ்டர் ஏதோ மந்திரத்தெல்லாம் பண்ணிட்டு ஆப்போசிட்ல ஒரு பெரிய பாறை இருக்கு, அதுக்குள்ள போய் பூந்து மறைஞ்சிடறாரு. என்ன ஒரு சூப்பரான சக்தி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு மாஸ்டர் வந்துட்டு இப்ப நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு அந்த மேஜிக் பவரை கிரியேட் பண்ணிடுறான். வேகமா ஓடி போய் பாறையில டங்குன்னு முட்டிக்கிறான். மூஞ்சி கிஞ்செல்லாம் அப்படியே தக்காளி மாதிரி செதறி போயிடுது. ஹீரோயின் தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோவை ஹீரோயின் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. எங்க கூட்டிட்டு போறாங்கன்னா இந்த இடத்துல தான் இவங்க புடிச்சிட்டு வர அத்தனை டீமனையும் அடைச்சு வைப்பாங்க. எங்க அடைச்சு வைப்பாங்கன்னா அந்த தண்ணி ஒன்று இருக்கு பாருங்க மின்னிக்கிட்டு, அதுக்குள்ளதான் அடைச்சு வைப்பாங்க. எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்துருவாங்கன்னா ஹீரோக்கு அவன் பவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கூட்டு வந்திருப்பாங்க. அப்ப அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒரு குட்டி சாத்தான் டீமன் எடுத்து காட்டுறாங்க. இவனை வச்சுதான் ஒரு ட்ரைனிங் தர போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்த ஹீரோவோ இவனை தம்மா தோண்டு இருக்கான், இவனை எல்லாம் ஈஸியா அடிச்சு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த டப்பாவை திறந்து விடுறாங்க. அதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி சாத்தான் வெளியே வரான். அவனுக்கு ஹீரோக்கு சண்டை நடக்குது. ஹீரோ அந்த குட்டி சாத்தான் போட்டு அடி பிரிச்சு எடுக்குது. மூஞ்சா அடி வாங்குறான். அவனால தாங்கவே முடியல. ஒரு கட்டத்துல ஹீரோ வழி தாங்க முடியாம மனசெல்லாம் கட்டுப்படுத்தி அப்படியே கையை நீட்டுறான். அந்த ஏர்ல பறந்துட்டு இருக்க டீமன் அப்படியே அதே இடத்துல பிடிச்சிடறான். ஒரு வழியா அவனை பவரை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டான். அப்படியே அந்த டீமனை தூக்கிடுறான். அந்த டீமன் பறந்து போய் இடத்துல விழுந்துறான். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஹீரோயினுக்கு செமையா சந்தோஷமாயிடுது. 2 பேரும் அவங்களுக்கே தெரியாம கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் பண்றாங்க, ஐயோ நம்ம கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை. அடுத்து ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அந்த குகைக்குள்ள படுத்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்த வில்லனோ எதுக்காக சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என் பையன் மட்டும் இல்ல, யாருனாலையுமே அந்த மாயமுத்திரைக்கு பக்கத்துல கூட நெருங்க முடியாது. ஏன்னா அதை பாதுகாத்துட்டு இருக்கிறீங்க குயின் செக்டார் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றான். ஆமா நீ சொல்றது உண்மைதான். இத்தனை நாளா உன் பையனுக்கு அதுக்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுக்கல, இப்ப நான் அதை ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிக்கிறான். கைக்குள்ள அந்த ஒரு குட்டியா ஒரு பாம்பு வச்சிருப்பான், அதை விடுறான். எங்க விடுறான்னா ஊர்ல இருக்கிற
மக்களை எல்லாம் அழிக்க சொல்லி தான் அனுப்புறான். இதை மேல குயின் செக்டாரை சேர்ந்த அந்த லேடி கையில ஒரு போர்டு இருக்கும்ல, அது அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது. அவங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறாங்க அந்த பாம்பை விட்டு ஊர்ல இருக்கிற மக்களை எல்லாம் அழிக்க போறான் அப்படிங்கிற விஷயத்த. அதுக்கப்புறம் அவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஊர்ல இருக்கிற மக்களை காப்பாத்துறதா இல்ல போய் அந்த வில்லனை அழிக்கிறதா அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற மாஸ்டர், நமக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கு, எக்காரணத்தை கொண்டு நம்ம மந்திர சக்திகளை யூஸ் பண்ணி மக்களை காப்பாத்த கூடாது, அவங்க விதிப்படி என்ன நடக்குதோ அதை நடக்க விட்டுறணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. சரி, அப்புறம் 3 பேரும் முடிவு பண்ணிட்டு நம்ம வில்லனை அழிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்புறாங்க. அடுத்து அப்படியே ஊருக்குள்ள காட்டுறாங்க. அந்த பாம்பு அப்படியே ஊர் இலையில ஒருத்தர் சமைச்சு சாப்பிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அவனை போய் அப்படியே தூக்கி வாயில போட்டு சாப்பிடுது. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள போயிட்டு ஒரு பெருசா ஒரு கம்பம் மாதிரி இருக்கு, அதுல அப்படியே சுத்தி மேலே ஏறின்னு ஒரு அலறு விடுது. இதை பார்த்தா ஊர் மக்கள்லாம் அப்படியே கதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள எல்லா வீடு தெரு எல்லாத்தையும் போந்து எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு தின்னுகிட்டே இருக்கு. அதுக்கு செம வேட்டையா இருக்கு. ஊருக்கு நடுவில் ஒரு சாமி மரம் இருக்குல்ல, அங்க ஒரு பாட்டியம்மா நின்று சாமி கும்பிட்டு இருக்காங்க. அந்த மரத்தையே போய் சுத்தி நின்னுகிட்டு ஜெய்ஜாண்டிக்கா ஒரு போஸ் கொடுக்குது. இதை பார்த்த மக்கள் மறுபடியும் கதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் அப்படியே வேட்டை ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா கிட்டயும் அந்த மாஸ்டர் கிட்டயும் வந்து ஹீரோ பவர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷமா வராங்க. வந்து பார்த்தா அங்க 3 பேருமே இல்ல. அங்க ஒரு ஷீட்ல எழுதி வச்சிருக்காங்க, நாங்க அந்த வில்லனை அழிக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு உதவியும் தேவை, அப்புறம் அந்த மாயமுத்திரைக்கு பாதுகாப்பும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மந்திரத்தை பண்ணி அங்க இருந்து மறைஞ்சிடறாங்க. உடனே ஹீரோவும் மறைஞ்சு அங்க போயிடுறான். அடுத்து அந்த குயின் செக்டாரை சேர்ந்த 3 பேருமே இந்த டீமனோட கொகைக்கு வந்துடுறாங்க, இவனை அழிக்கலாம் அப்படின்ட்டு. பார்த்தா அந்த இடத்துல அந்த டீமன் இவனுக்கு அடிமைங்களா நிறைய டீமன் வச்சிருக்கான். அவங்க எல்லாம் அப்படியே நடுவில் நின்றுட்டு இருக்காங்க கத்தி வச்சுட்டு. அவங்களுக்கு இந்த மாஸ்டர்ஸ்க்கும் செமையா சண்டை நடக்குது. கிராபிக்ஸ் எல்லாம் வேற லெவல் எடுத்துக்காங்க, சூப்பராகவே இருக்கு சண்டை. ஒரு செமையா சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல எல்லா அடிமைகளையும் அழிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி வில்லன் வரான், அவங்க கூட செமையா சண்டை நடக்குது. ஹீரோயினோட அவங்க கையில ஒரு போர்டு வச்சிருப்பாங்கல்ல, அது வந்து ஒரு சின்னதா ஒரு கல்லு மாதிரி விடுறாங்க. அது அந்த குட்டி வில்லனோட நெத்தில ஏறி அதே இடத்துல அவன் இறந்துறான். அதுக்கப்புறம் மெயின் வில்லன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் போறாங்க. கரெக்டா எங்களுக்கு நடுவுல வான்லியோ மாஸ்டர் கொண்டு வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். இதை பார்த்தா எங்களுக்கு செமையா ஷாக் ஆயிடுது. அடுத்து ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. அந்த மாயமுத்திரை இருக்க இடத்துல தான் 2 பேருமே இருக்காங்க. ஹீரோ அங்க பார்த்தோன்னே உனக்கெல்லாம் இங்க வரதுக்கு அனுமதி கிடையாது, உடனே இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ, எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னா. என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாயமுத்திரையை கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ரிவேஸ் பண்ணணும் அப்படிங்கிறான். அப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்புன்னு அப்படின்னு சொல்றாங்க. எங்க அப்பாவோட உயிர் ஆபத்துல இருக்கு, இதை நம்ம ரிவேஸ் பண்ணா மட்டும் தான் எங்க அப்பாவை இங்க உயிரோட விடுவாங்க அப்படின்னு சொல்றான். உங்க அப்பாவோட ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக நிறைய மக்களோட உயிரை என்னால் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ, எங்க அப்பாவோட உயிருக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா, நீ தேவதை தானே, மனுஷங்களோட வலியை பத்தி எல்லாம் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு சரணி ஹீரோயினுக்கு பின்னாடி போயிட்டு முதல்ல ஒரு தட்டு தட்டுறான். ஹீரோயின் அப்படியே அதே இடத்துல மயக்கமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை தூக்கிட்டு வந்து வீட்டுல படுக்க வச்சுட்டு, நான் இப்படி பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மாயமுத்திரை இருக்கிற இடத்துக்கு அவன் போயிடுறான். போயிட்டு அந்த மாயமுத்திரையை பிடிச்சி அப்படியே ரிவேஸ் திருப்புறான். அப்படியே உலகத்தோட காலநிலைகள் அப்படியே மாறிட்டு இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எங்க நடந்துச்சோ அங்க அப்படியே போயிடுறாங்க. அதை அந்த கொகைக்குள்ள இருக்கிற ஹீரோயினோட மக்கள் அது தெரிய வருது. ஏன்னா அவங்க போர்ட்ல அப்படியே அது மாதிரிலாம் ஜொலிக்க ஆரம்பிக்குது. அடுத்து அந்த வில்லனோட கொகையை தான் காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த முத்திரையை ரிவேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கொகைக்கு வந்துடுறான் அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக. அந்த பெரிய பாம்பு அப்படியே அந்த கொகைக்குள்ள வந்து படையெடுத்து நிக்குது. அதோட தலைமையில வந்து அப்படியே வில்லன் நிக்கிறான். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வில்லன் நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாம்புக்கும் குயின் செக்டார் சேர்ந்தவங்களுக்கு செமையா சண்டை நடக்குது. ஹீரோயினோட ஹீரோ கிட்ட ஓன்லி மோவை நீ காப்பாத்திட்டு இந்த கொகையை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போயிடு அப்படின்னு சொல்றாங்க. அவன் போய் எங்க அப்பாவை தோல்ல தூக்கிட்டு அப்படியே காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்கான். வில்லனும் அப்படியே ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நடுவுல அந்த 2 மாஸ்டர்ஸ் வந்து தடுக்க பாக்குறாங்க. அந்த மாஸ்டர்ஸ் அதே இடத்துல அடிபட்டு இறந்துறாங்க. கடைசி அந்த கொகை விட்டு வெளியே வரும்போது ஹீரோயினோட தான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வெளியே போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அந்த கொகையவே மூடிட்டு அவங்க கடைசியா கையில ஒரு சக்கரை வச்சிருப்பாங்களா, அதை வச்சு அதுல இருந்து நிறைய சின்ன சின்ன பாம் மாரெல்லாம் அனுப்பி அந்த பெரிய பாம்பை அதே இடத்துல கொண்டுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்புல ரொம்ப முடியாம போயிடுது. அதுக்கப்புறம் அந்த மெயின் வில்லன் ஹீரோயினோட அம்மாவே அதே இடத்துல கொண்டுறான். இவங்க கொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் கரெக்டா வீட்டுல கண்ண முடிக்கிறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவங்க கிராமத்துக்கு தூக்கிட்டு வந்து பாக்குறான். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த பாம்பு கடிச்சதுனால அப்படியே செத்து போய் கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இவன் எவ்வளவு பெரிய தப்பே பண்ணிருக்கான் அப்படிங்கிறது இவனுக்கு புரிய வருது. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாம போயிடுது. அங்க ஒரு இடத்துல அப்படியே உட்கார வச்சு எங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்கான். எப்படியாச்சும் உங்களை நான் காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னை காப்பாற்ற முடியாதுப்பா, ஆல்ரெடி நான் பாதி செத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு தெரிய ஆரம்பிக்குது. கடைசியா ஒரு வழியா உன்னை பார்த்துட்டேன், எப்படி நல்லா வளர்ந்துட்டேன். நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன், உன்னோட சக்தி என்னைக்கு வெளியே வர ஆரம்பிக்குதோ அன்னைக்கு ஒரு பேரழிவு இருக்கும் அப்படிங்கறத அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் கடைசி அப்படியே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிரை விட்டுறாரு. இதை பார்த்த ஹீரோக்கு செமையா டென்ஷன் ஆயிடுது. அப்படி வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கான். அடுத்து ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த மாயமுத்திரைக்கு பாதுகாப்பா தான் நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வெளில வந்துடுறான். அப்புறம் ஏர்ல அவங்க அம்மா கையில ஒரு போர்டு வச்சிருப்பாங்களா, அப்படியே மிதந்து வருது. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் கோவமா வில்லன் கிட்ட சண்டைக்கு போறாங்க. வில்லன் அசால்ட்டா ஹீரோயின் அடிச்சு அப்படியே தூக்கி போடுறான். அப்படியே பாதாளத்தை நோக்கி ஹீரோயின் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து கேட்ச் பிடிச்சிட்டு ஒரு பாரமால வச்சு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். நீ எதுக்குடா இங்க வந்த, உன்னால அவனை எல்லாம் சமாளிக்க முடியாது, நீயாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு உயிரோட போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மடியிலேயே உயிரை விட்டுறாங்க. அவன் கையில ஒரு பேப்பர் பொம்மை கொடுத்துருப்பாங்களா, அதுவும் அப்படியே கசங்கி போயிடுது. ஹீரோக்கு பிடிச்ச 2 பேருமே இறந்துட்டாங்க. அவனோட அப்பா அவனோட காதலி 2 பேருமே இறந்தானா ஹீரோக்கு செமையா வெறி வருது. உடனே வில்லன் கிட்ட போய் சண்டைக்கு போறான். ஃபர்ஸ்ட் செமையா அடி வாங்குறான். ஒரு கட்டத்துல அவனோட சக்தி எல்லாம் முழுசா எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வில்லன் கிட்ட செமையா சண்டை போட்டுட்டு இருக்கான். எல்லா பக்கம் இருந்து பறந்து வந்து அடிக்கிறான். அப்புறம் நிறைய போர்ட்டல் உருவாக்கி அது மூலமா கண்ணுல இருந்து நிறைய பவரை விடுறான். அதெல்லாம் அப்படியே தடுக்கிறதுக்கு வில்லன் செமையா ஷீல்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கான். அவனால கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே ஷீல்ட் உடைச்சிட்டு அந்த ரேசர்ஸ் எல்லாம் போய் அவன் மேல அப்படியே அடிக்குது. அதே இடத்துல அப்படியே சுருண்டு விழுந்துறான். அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு ஒரு மந்திரத்தை பயன்படுத்துறான். அதே இடத்துல அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறான். சில நாட்கள் கழிச்சு அந்த கிராமத்தை காட்டுறாங்க. மக்கள் எல்லாம்
எல்லாம் பழையபடி இயல்பான நிலைமைக்கு திரும்பிட்டாங்க. ஹீரோ எங்கடான்னு பார்த்தா ஹீரோ இப்ப குயின் செக்டர்ல தான் இருக்கான். அந்த மாயமுத்திரைக்கு பாதுகாப்பா இப்ப ஹீரோ மட்டும் தான் இருக்கான். அவனுக்கு கீழே திறமையா இருக்கிற ஒரு 2 சிசிங்களை சேர்த்திருக்கான். அவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர்த்த சேர்த்தி இந்த மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் ட்ரைனிங் கொடுத்து அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். ஆனா என்னதான் அவன் இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாலும் ஹீரோனோட நினைப்பு மட்டும் நான் மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கு. இதோட இந்த படத்தை முடிச்சிடறாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.